சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான மணி அவர்களை கண்டிப்பாக உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ரீசெண்டாக எங்கேஜ்மெண்ட் என்பது நடந்திருக்கு. ஸோ இவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இவர் ஒரு காலேஜுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டாக போனார். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப மக்களுக்கு மத்தியில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு சம்பவத்தில் வேற சிக்கிறாரு தலைவர். ஸோ அதுக்கப்புறம் இவருக்கும் இவர் காதலிச்சு திருமணம் பண்ண கனி அவர்கள் அப்படின்ட்டு இவங்களுடைய மனைவி 2 பேருக்கும் டிவோர்ஸ் வந்து ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து ரீசன் வந்து ஒரு தேர்ட் பர்சன் தான் அப்படின்ட்டு மணி அவர்களும் சொல்லியிருந்தாரு. கனி அவர்களும் ஒரு ப்ராப்பரா எந்த ஒரு நியூஸையும் கொடுக்கவே இல்லை. இந்த நிலையில இவர் இந்த கனி அவர்களை விட்டு பிரிஞ்ச பிறகு தனுஷா அப்படிங்கிற ஒரு பெண் கூட இவர் வந்து வீடியோஸ் பண்ணி அவர் வந்து சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த சமயத்திலேயே இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து தனுஷா அவர்கள் கூட சும்மா நடிக்க தான் செய்யறேன், எங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்ட்டு எதையோ உருட்டுனாரு. கடைசியா இப்போ வந்து எங்கேஜ்மெண்ட் வந்து ஆகியிருக்கு. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். முதல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து எங்கேஜ்மெண்ட் பண்றது அது வந்து என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் எனக்கு சுத்தமா புரியவே இல்லைங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். எனவே நண்பர்களே, அவர் சம்பந்தப்பட்டு இப்போ அவருடைய எங்கேஜ்மெண்ட் பதிவுகள் வந்து சோசியல் மீடியால வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நிறைய அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து வாழ்த்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. நானும் வாழ்த்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இந்த நிலையில மணி அவர்கள் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கனி அவர்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, யாரும் எங்களை பத்தி பேச வேணாம் அப்படின்ட்டு அவர் வீடியோவே போட்டு சொல்லிட்டாரு. இந்த நிலையில கனி அவர்களும் ஸ்ரீதர் அப்படிங்கிற இன்னொரு நபர் கூட அவங்க வந்து வீடியோஸ் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வராங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க, ஸ்ரீதர் அப்படிங்கிற என்பவர் கூட வந்து நாங்க ஜஸ்ட் வீடியோஸ் எடுத்து தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், வேற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்ட்டு அவங்களும் கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. எனவே நண்பர்களே, இவர் எங்கேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இணையத்துல வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.